அழகே அழகு சீரியல்ல ரேவதிக்கும் தங்கராஜுக்கும் சண்டை அதிகமாகி ரேவதியை அடிச்சிடுறாரு தங்கராஜ். இதனால பலத்த காயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க ரேவதி. பரபரப்பான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதியோட அப்பா அம்மா வீட்டுல சண்டை முடிஞ்சு கார்ல ரேவதியும் தங்கராஜும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் இருந்துகிட்டு டிரைவர் கிட்ட, டிரைவர் வண்டிய ரேவதி வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி, அங்க எதுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, நான் எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வாய் அதிகமாயிடுச்சா அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, இல்லங்க நம்ம வீட்டுக்கு தானே போகணும், எதுக்காக அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாரு. இங்க நடந்த பிரச்சனைய அங்க சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்குங்க இங்க நடந்த பிரச்சனையை இத்தோட விடாம அங்க கொண்டு போய் அதை ஏன் பெருசுப்படுத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உனக்கு என்ன பார்த்தா பிரச்சனையை பெருசுப்படுத்துற மாதிரி தெரியுதா? என்ன அவமானப்படுத்திருக்காங்க, அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்ல வரவும், நீ உன் வேலையை பாக்குறியா, எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி மனசுக்குள்ளேயே, ஐயோ இந்த ஆள் நீ அங்க போய் என்ன ஆடு ஆட போறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி வாய்க்குள்ளேயே முடங்குற அப்படின்னு தங்கராஜ் கேட்கும். ஒன்னும் இல்லைங்க, நான் பாட்டுக்கு என் கஷ்டத்தை புலம்புறேன், உங்களுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடி உன்னை நான் கஷ்டப்படுத்துறேன், மகாராணி மாதிரி தானே வச்சிருக்கேன் அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி, ஐயா சாமி நான் ஒண்ணுமே பேசல, கம்முன்னு உட்கார்ந்துக்கிறேன், போதுமா இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி. தங்கராஜ் ராகவன் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதையுமே ராகவன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு மாமா அப்படின்ட்டு உள்ள போறாரு. ராகவன் நின்னுக்கிட்டு, அடடே வாங்க மாப்பிள்ள, என்ன விருந்துக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, விருந்துல வயிறு மனசு ரொம்ப நிரம்பி அனுப்புனாங்களா, அததான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்கவும், அங்க என்ன நடந்தது தெரியுமா மாமா அப்படின்னு ஒண்ணு விடாம நடந்தது எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த லக்ஷ்மி, ஐயோ ராட்சசி, அங்க வந்து உங்களை மானத்தை வாங்கிட்டாளா, இங்கதான் எங்களை யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானா, அங்க கூட்டிட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணாளா அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா மாப்பிள்ள, இங்க எங்களையெல்லாம் மாமனார் மாமியாராவே மதிக்கிறது இல்ல, எப்ப பாரு ஏதாவது ஒண்ணுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, மலர ஏதாவது சொன்னா இவ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறா, என்ன பண்றதுனே தெரியல, எங்கனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல, எங்களையெல்லாம் அப்படி கொடுமைப்படுத்துறா மாப்பிள்ள அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அதை கேட்ட தங்கராஜ், ஓ இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் சுரேஷ் கையில தான் இருக்கு, அவளை அடக்கி வைக்க தெரியாதா அவனுக்கு, பொண்டாட்டினா எப்படி வச்சிருக்கணும்னு கூட தெரியாதா அவனுக்கு அப்படின்னு தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு ரேவதி மனசுக்குள்ள, உன்னையாட்டவே எல்லாரும் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. மாமா இதுல என்ன விஷயம்னு கேளுங்க, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, சுரேஷ் ஒரு வார்த்தை கூட மதிய பேசவே இல்லை, பேசட்டுங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தான் தெரியுங்களா, எனக்காக அவ்வளோ பேசுறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிட்டாங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல மாமா அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. அதுக்கு ராகவன் இருந்துகிட்டு, ஆமா மாப்பிள்ள அவனும் தான் மாறிட்டான், இருந்தாலும் அவன் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டான், எல்லாம் இந்த மதி பண்ற வேலையா தான் இருக்கும், பொண்ணை வளர்த்தி வச்சிருக்காங்க பாருங்க, எப்ப பாரு யார்கிட்டயாவது சண்டை கட்டிக்கிட்டே இருக்கா, மரியாதை கொடுத்து பேசுறதே இல்லை, அவ வரட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவனும் லக்ஷ்மியும் உட்கார்ந்துருக்காங்க. இங்க மதி வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துகிட்டு, விடுங்க அவர் அப்படிதான், இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்திக்காதீங்க அப்படின்னு மதியோட அப்பாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. சுரேஷ் தங்கராஜ் கிட்ட இது பண்ணிட்டு உள்ள போகும்போது அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அதை பார்த்த மதியோட அப்பா இருந்துகிட்டு, மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ அப்படிதான் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னங்க அப்படிதான், எல்லாத்துக்கிட்டையும் இப்படியே பேசினா என்ன பண்றது, பொண்ணை இப்படியா வளர்த்தி வச்சிருப்பீங்க நீங்க, அவர் யார் தெரியுமா, எங்க குடும்பத்துக்கு அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, எனக்கு அவர் சாமி மாதிரி, அவரையே உங்க பொண்ணு இப்படி எதிர்த்து பேசுறா அப்படின்னு கேக்குறாங்க. அத சத்தம் கேட்டு மதி அறிவு ரூம்ல இருந்து வெளியில வந்து, என்ன இப்ப என்ன பேசிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, என்ன பேசுனியா, இப்ப என்னவா, போனை கேட்டா உன் தங்கச்சி மேல இருந்த அக்கறையில தானே அவர் கேட்டாரு, போனை கொடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, நீங்க வேணா உங்க தங்கச்சியை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும்னு அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா நான் அப்படி உட்கார்ந்துருக்க மாட்டேன், என் தங்கச்சிய என்ன தவிர யாரும் பேசக்கூடாது, யாராவது பேசணும்னா அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், என் தங்கச்சியை பேசுறதுக்கு உங்க மாமா யாரு அப்படின்னு கேக்குறாங்க மதி. பாத்தீங்களா, இப்படியே தான் எதை சொன்னாலும் கூட கூட பேசுறா உங்க பொண்ணு, கொஞ்சம் கூட ஃபேமிலியில அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுங்கிற அந்த இதே கிடையாது, எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு கேள்விகளோடயே வாழ்ந்துட்டு இருக்கா உங்க மக, எப்படிதான் நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சுரேஷ் கோச்சுக்கிறாரு.
அதுக்கு மதியோட அப்பா இருந்துகிட்டு, ஏன் மதி இங்கதான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க போய் மாப்பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க பேசாதங்காட்டி தான் என் வாழ்க்கை இப்படி போய் முடிஞ்சிருக்கு. நீங்க அன்னைக்கே ஏதாவது வாயை திறந்து பேசியிருந்தீங்கன்னா நான் இவரை கல்யாணமே பண்ணிருக்க வேண்டியதில்லை, அந்த மன்னராட்சி குடும்பத்துல போய் வாழ்ந்திருக்கவே வேண்டியதில்லை அப்படின்னு மதி சொல்றாங்க. மலர் இருந்துகிட்டு, மதி கொஞ்சம் அமைதியா இரு மதி, எதுக்கு இந்த பிரச்சனையை மறுபடியும் பெருசுப்படுத்தணும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதையுமே அங்க தங்கராஜ் வண்டி நிக்கிறத பார்த்துட்டு மலருக்கு கருக்குன்னு ஆயிடுது. பாக்கியராஜ் கிட்ட, என்னங்க இவர் இங்க வந்திருக்காரு, ஐயோ அங்க நடந்தது எல்லாம் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், இதுல என்ன சந்தேகம் மலரு, கண்டிப்பா இந்நேரம் சொல்லியிருப்பாரு, உள்ள போனதும் ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது, இதை எப்படி சமாளிக்க போறோன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாங்க. மலர் இருந்துகிட்டு, போச்சு மதி இன்னைக்கு லெஃப்ட் ரைட்னு வாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. உள்ள போனதுன்னா நில்லடி அங்கேயே அப்படின்னு ராகவன் சொல்றாரு. மலர் அங்கேயே நிக்கிறாங்க, உள்ள என்ட்ராகவே விடல. அங்க போயிட்டு, எதுக்கடி நீ திரும்பி வந்த, உங்க தங்கச்சிய பேசினதுக்கு மாப்பிள்ளைய அந்த பேச்சு பேசுனியாமா, உன் வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. மலர் இருந்துகிட்டு, அத்தை அப்படின்னு பேச வரையில, நீ முதல்ல அமைதியாயிரு, உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு மலரை திட்டுறாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, எப்ப எங்க வீட்டு மாப்பிள்ளையவே நீ எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி தாட்டி விட்டையோ உனக்கு நீ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது, உங்க அம்மா வீட்டுக்கே போய் சேரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. பாக்கியராஜ் இருந்துகிட்டு, அம்மா இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துகிட்டு, எது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, அதானே என்ன அவமானப்படுத்தினது 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க, அப்ப இது உங்களுக்கு பெரிய விஷயமா தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சொல்றாரு. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, நீங்க பண்ணதும் தப்பு தானே, அவங்க தங்கச்சி போனை நீங்க எதுக்கு எட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, நான் உங்க அண்ணங்கிட்ட பேசவே இல்லை, அவனை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. ரேவதி இருந்துகிட்டு, அண்ணன் கேட்கறது சரிதானே, நீங்க எதுக்காக பார்க்கணும், அதனால தானே இத்தனை பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ரேவதியை ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. ரேவதி கீழே விழுந்ததுல மண்டையில அடிபட்டு ரத்தமும் வந்துடுது. அதை பார்த்த பாக்கியராஜுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. தங்கராஜ் சட்டையவே எட்டி பிடிச்சிடுறாரு. என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரேவதி அன்கான்சியஸ்க்கு போயிடுறாங்க. சுரேஷ் ரேவதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. எல்லாருமே போறாங்க. அங்க போனா ரேவதிக்கு பயங்கர ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தங்கராஜ் மேல பயங்கர கோவமா இருக்காங்க எல்லாருமே. ராகவன், லக்ஷ்மி யாருமே தங்கராஜ் கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. தங்கராஜுக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. மதிக்கு கொஞ்சம் கில்ட்டியாவும் இருக்கு, கொஞ்சம் நம்ம அமைதியா இருந்திருக்கலாமோ, இப்ப தேவையில்லாம இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. மலர் இருந்துகிட்டு, மதி நீ கண்டதும் போட்டு யோசிக்காத விடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் தான் குறுக்கையும் நடுக்கையும் நடந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா பாக்கியராஜுக்கு ரேவதினா ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி மதியை தான் பேசுறாங்க. எந்த நேரத்துல இவ காலடி எடுத்து வச்சாலும் வீடே இப்படி 2ஆயி தெரியுது, இவ வர்ற வரைக்கும் வீடு ஒழுக்கமா இருந்துச்சு, இவெல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு மதிக்காதுக்கு கேட்குற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மதிக்கு கொஞ்சம் சங்கடமாவே போயிருது. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுது நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.